ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சு செஞ்சால் மட்டும்தான் பலன். அது இல்லாமல் நீங்கள் செய்கிறது எல்லாமே அது மேனிப்புலேஷன் மாதிரி தான் சொல்லுவாங்க. சில டயத்தில் அது கேம்பிளிங்னு ஆடுது. நம்ம லாஸ் ஆனதை மீட் அவுட் பண்ணுறோம். கூடுமானவர்களையும் மார்க்கெட்டில் இந்த அக்யூமுலேஷன் பண்ணுறதையே ரொம்ப அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸை எங்கே சார் வைக்கிறது? அப்போ தான் சொல்லியிருக்கோம், இந்த பிவட்டுக்கு மேலே இருந்தால் தட் இஸ் பை R1 R2 R3ன்னு அந்த ஃபிபோனசி கால்குலேஷன் படி மேலே போகலாம். இந்த பிவட்டுக்கு கீழே வந்துடுறதுனாலே அந்த ஸ்டாக்கு வீக்கு. அப்போ வந்து S1 S2 S3 போகும்போது நம்ம அது ஒரு ஸ்டாப் லாஸ். இப்போ பிவட்டுக்கு மேலே வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ S1 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. R1க்கு போகிறபோது இந்த ஸ்டாப் லாஸை மாற்றி பிவட்டுக்கு மேலே கொண்டுட்டு வாங்க. அதேமாரி R3 போகிறபோது அப்போ உங்களுக்கு லாபத்தில் இருக்கும். அப்போ R2க்கு அதை மாற்றும். அப்போ போயிட்டு ப்ராஃபிட் புக் வரும்போது உங்களுக்கு R2 தான் ட்ரிக் ஆகும். அப்போ வந்து ஸ்டாப் லாஸோடு செய்கிறதும் டார்கெட்டை இப்படி செய்கிறதும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை போட்டு செய்கிறதும் ஒரு வந்து கேபிட்டலுக்கு வந்து எரோஷன் இல்லாமல் கிடைக்கிற லாபத்தும் கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புண்டு. அந்த ஸ்டாப் லாஸை இப்படி தான் போடணும். நம்ம இஷ்டத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 95 ரூபான்லாம் போடக்கூடாது. அந்த எஸ் பர் கால்குலேஷன் இது மாதிரி இருக்குது.